ஒரு சமயம் தெனாலிராமன் அரசவையில் இருந்தபோது சற்று அசதியின் காரணமாக அவருக்கு தூக்கம் கண்ணைச் செருகியது. அதைக் கண்டு அவையின் உறுப்பினர்கள் அனைவரும் சிரித்துவிட்டனர். அப்போது அமைச்சர், அரசே, தெனாலிக்கு வயதாகிவிட்டது, ஓய்வு கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்றார். அரசர் அதற்கு பதிலேதும் கூறவில்லை. மறுநாள் அரசர், என் மனதில் ஒரு கேள்வி, உலகிலேயே வெண்மையான பொருள் எது? இதற்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டால் தெனாலியை ஓய்வு கொடுத்து அனுப்பிவிடுவேன் என்றார். அமைச்சர், வெள்ளி நகைதான் என்றார். அரசகுருவோ பால்தான் என்றார். ஒரு சிலரோ சம்பாமலர்தான் வெண்மையான பொருள் என்றனர். வேறு சிலரோ மல்லிகைதான் உலகிலேயே வெண்மையான பொருள் என்றனர். இன்னும் சிலர் சுண்ணாம்புதான் என்றனர். அரசர் இந்த பதில்களை எல்லாம் கேட்டு திருப்தி அடையவில்லை. தெனாலியிடம் கேட்டார். தெனாலியோ, நாளைக்கு கூறுகிறேன் அரசே என்றார். மறுநாள் தெனாலி வெள்ளி நகை, கொஞ்சம் பால், சம்பாமலர், மல்லிகை மலர்கள் ஆகியவற்றை வரவழைத்தார். சுண்ணாம்பும் அதனுடன் வந்தது. பிறகு ஒரு பெரிய அறையில் தரைவிரிப்பின் மீது அவற்றை வைத்து கதவு மற்றும் ஜன்னல்களை சாத்தி திரையிட்டார். வெளியில் வந்து, அரசே, இவர்களிடம் உள்ளே போய் அவரவர்கள் வெண்மை என்று கருதும் பொருளை எடுத்து வரச் சொல்லுங்கள் என்றார். அனைவரும் உள்ளே சென்றனர். அவர்களுக்கு உள்ளே இருட்டில் எதுவும் தெரியவில்லை. ஒருவருக்கு பால் பாத்திரம் காலில் இடறி பால் தரையில் கொட்டியது. இன்னொருவர் காலில் நகைகள் இடறின. வேறொருவர் பூக்களை மிதித்து விட்டார். ஒரு பாத்திரத்தில் இருந்த சுண்ணாம்பும் கவிழ்ந்தது. அனைவரும் பதறி ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டனர். அதே சமயம் தெனாலிராமன் அறையின் மேற்புற கதவை திறந்தார். அறையில் ஒளி பரவியது. அப்போது அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் பளிச்சென்று தெரிந்தன. அச்சமயம் அரசர் கிருஷ்ணதேவராயர் உள்ளே வந்தார். உடனே தெனாலிராமன், அரசே, என்னுடைய பதில் இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்குமே. உலகில் எல்லாவற்றையும் விட வெண்மையான பொருள் பாலோ, வெள்ளி நகையோ, சுண்ணாம்போ அல்லது மலர்களோ அல்ல. அப்படி இருந்தால் இருட்டறையில் அவை பளிச்சிட்டிருக்க வேண்டுமே, ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை? எனவே உலகில் வெண்மையான பொருள் சூரியனின் பிரகாசம் மட்டும்தான். அதனால்தான் உலகின் மற்ற எல்லா பொருள்களும் பிரகாசிக்கின்றன என்றார். அதை கேட்ட அரசர் மிகவும் மகிழ்ந்து தெனாலியை கட்டி அணைத்து கொண்டார். சபையினரிடம் அரசர், தெனாலிராமன் நமக்கு ஏன் இத்தனை பிரியமானவனாக இருக்கிறான் என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்களே என்றார். தெனாலிக்கு ஓய்வு கொடுத்து அனுப்புங்கள் என்று யோசனை கூறியவர்கள் அனைவரும் வாயடைத்து தலை கவிழ்ந்து நின்றனர்.